ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் வெக்காபுலரியோட டே 5 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பாண்டன்சி அப்படின்னா விரக்தி, ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவாங்க இல்லையா? ஈஸியான்னு இல்லை, விரக்தி அடைகிறது அப்படின்றது டிஸ்பாண்டன்சி, எ ஸ்டேட் ஆஃப் லோ ஸ்பிரிட்ஸ் காஸ்ட் பை லாஸ் ஆஃப் ஹோப் ஆர் கரேஜ். நமக்கு நம்பிக்கையே இல்லாம நம்பிக்கை இழந்து நிற்போம் இல்லையா, அந்த இதுதான். இதோட சினோனிம்ஸ் டிஸ்பேர், க்ளூம் அண்ட் டிப்ரெஷன். Antonyms hopefulness, optimism, and cheerfulness. Example, the constant setbacks led to a deep sense of despondence among the team members. அதாவது தொடர்ந்து பின்னடைதல் அப்படிங்கிறது நடக்கும்போது இந்த டீம் மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு விரக்தி, ஒரு ஹோப்பே விட்டுறது, அந்த மாதிரி நடக்கிறது பேர் தான் டெஸ்பாண்டன்சி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் alienation. alienation அப்படின்றது உங்களை ஒரு மாதிரி அந்நியம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்நியப்படுத்துதல், அந்நியப்படுதல் இல்லைன்னா அந்நியப்படுத்துதல். அதாவது ஸ்டேட் ஆஃப் பீங் ஐசோலேட்டட் ஃப்ரம் அ குரூப் ஆர் ஆக்டிவிட்டி டு விச் ஒன் ஷுட் பிலாங் ஆர் இன் விச் ஒன் ஷுட் பி இன்வால்வ். ஆக்சுவலாக நம்ம அந்த கேங்லேயோ இல்லை ஒரு குரூப்லேயோ நம்ம இருக்கிறோன்னா நம்ம மட்டுமே தனியாக அந்நியப்படுனா தனியாக ஆயிடுறது, நம்மளே ஐசோலேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். இதோட சினோனிம்ஸ் ஐசோலேஷன், எஸ்ட்ரான்ஜன்மெண்ட் அண்ட் செப்பரேஷன். ஆன்டோனிம்ஸ் இன்க்ளூஷன், acceptance and integration. Example, his behavior has led to alienation from his family. அதாவது அவரோட நடவடிக்கைலாம் எப்படி இருக்குன்னா அவங்க ஃபேமிலியில இருந்து அந்நியப்படுகிறதுனா ஒரு மாதிரி அவங்கள தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த ஃபேமிலிக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறது. And Muslimனா the act of preventing someone from expressing their own expressing their opinions freely. அதாவது ஒருத்தர் தன்னோட கருத்தை சுதந்திரமா சொல்லுவாங்க இல்லையா, அதை தடுக்கிறது. ஓகேங்களா, அந்த கருத்தை அந்த சுதந்திரமா சொல்ற கருத்தை தடுத்துதல். அண்ட் சினோனிம்ஸ் சப்ரஸிங், உங்களை சப்ரஸ் பண்றாங்கன்னா உங்களை அமுக்க பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சைலன்சிங் அண்ட் ஸ்டிஃப்லிங். Antonyms encouraging, promoting and liberating. The new law was criticized for muzzling free speech. அதான் ஃப்ரீ ஸ்பீச்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பேச்சுரிமை அதை அவங்க அடக்குற மாதிரி நடந்திருப்பாங்க. அதை இப்போ நியூ லாவை பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிசைஸ்னா விமர்சிக்கிறது, அதுதான் கிரிட்டிசிசம், விமர்சித்தல். நெக்ஸ்ட் டிசன்ட். டிசன்ட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, கருத்து வேறுபாடு, அதுதான் டிசன்ட், கருத்து வேறுபாடு. The expression or holding of opinions different from those previously commonly or officially held. The synonyms disagreement and opposition or protest. Antonyms agreement, acceptance and conformity. Example, the students expressed their dissent against the new university policies. அதாவது அந்த நியூ யூனிவர்சிட்டி புதுசாக ஏதாவது பாலிசிஸ் அறிமுகப்படுத்தியிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. Abrogation. Abrogation தான் the repeal or abolition of a law, right or agreement. அதாவது நத்திங், அது ரத்து செய்யறது தான் அப்ராகேஷன், ரத்து செய்யறது, அவ்வளவுதான். அது ஒரு லாவோ இல்ல ஒரு பாலிசியோ அதை ரத்து செய்யறோம் அப்படின்னா, ரிப்பில்னாலே ரத்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். சினோனிம்ஸ் ரிப்பில், annulment, abolition. Antonyms establishment, enactment and introduction. Example, the abrogation of the outdated law was seen as necessary reform. ஆக்சுவலாக அந்த ரொம்ப பழமையான லாஸ் எல்லாம் ரத்து செய்யறதுங்கிறது முக்கியம், அதாவது நெசசரியான அவசியமான ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது. யூனிலேட்ரல் அப்படின்னா ஒருதலைபட்சமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, பார்ஷியலா நடந்துக்கிறது. Performed by or affecting only one person, group or country involved in a situation without the agreement of others. அதாவது அந்த டெசிஷனை மித்தவங்க அந்த குரூப்ல இருக்க வேற பர்சன்ஸையோ இல்ல
நார்மலா ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்கலாம், பெர்சன்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து எனிதிங். அந்த இத வந்து மித்தவங்க கூடய கன்சல்டேஷன் இல்லாம ஒருதலைபட்சமா ஒரு இது டெசிஷன் குடுத்துருவாங்க இல்லையா? அது பேரு தான். சினோனிம்ஸ் வந்து ஒன் சைடட், ஆட்டோக்ராட்டிக் அண்ட் டிக்டோரியல். Antonyms bilateral, multilateral, and cooperative. Example: the company's unilateral decision angered the employees. கம்பெனியோட ஒருதலைபட்சமான முடிவு வந்து மித்த எம்ப்ளாயிகளை எல்லாம் வந்து கோபம் அடைய செய்திருக்கு. இம்பரேட்டிவ் அப்படின்னா கட்டாயம். நத்திங், இது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் மீனிங். ஆஃப் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் க்ரூஷியல், அதான் ரொம்ப முக்கியமான, கட்டாயமான, தவிர்க்க முடியாத எல்லாமே வந்து imperative. Synonyms: essential, necessary and urgent. Antonyms: optional, unnecessary and non-essential. Example: the bell pealed again, a final imperative call. அதாவது பெல் வந்து திரும்பவும் மணி அடிச்சிருக்கு. எதுக்குன்னா இதான் ஒரு ஃபைனல் முக்கியமான உங்களுக்கு ஒரு அழைப்பா இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து நீங்க ஃபைனல் கால் கூப்பிட்டுட்டாங்கன்னா, நாங்க எக்ஸாம் எழுத போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, லாஸ்ட் ஒரு ரிங் அடிப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான, அதாவது கட்டாயம், நீங்க உள்ள போக வேண்டிய கட்டாயம். அதுக்கு தான் அந்த லாஸ்ட் பெல் வந்து ரேங்க் ஆகும். ரீஸ்டோரேஷன் அப்படின்னா the action of returning something to a former owner, places or condition. அதாவது திருப்பி கொடுத்துறது. நீங்க வந்து ஒரு ஓனர் கிட்ட இருந்து வாங்கின ஒரு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஏதோ ஒரு இல்ல ஒரு எப்படி வேணா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படிங்கிறத திருப்பி கொடுத்துறது, அதை எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வச்சிடறோம் அப்படிங்கிறதுல ரீஸ்டாரேஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வைக்கிறது அப்படிங்கிறதா ரீஸ்டாரேஷன். பேக் டு அவங்களோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு கொண்டு போய் வைக்கிறது. Synonyms வந்து renewal or reinstatement and recovery. Antonyms: destruction, damage and decline. Example: the restoration of the building took several years to complete. அதாவது இந்த ரீஸ்டாரேஷன்னா அதை ரெனியூ பண்ணுவாங்க இல்லைங்களா? அதாவது புதுப்பித்தல். எக்ஸாக்ட்லி. புதுப்பித்தல் செய்யறத வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சாரி ரொம்ப வருஷமா பண்ணப்படும். இந்த பில்டிங் இப்போ ரீஸ்டார் பண்ண போறீங்க அப்படின்னா இட் டுக் செவரல் இயர்ஸ் டு கம்ப்ளீட். அதாவது ரொம்ப வருஷம் எடுக்குமா, இதை முடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கெல்லாம் பிரிட்ஜு கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஊர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்ஜஸ் வந்து ரொம்ப வருஷமா கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, கட்டி முடிச்ச பாடு இருக்காது. அதான் ரிஸ்டாரேஷன். ஆக்சுவலா அது புதுசா கட்டுறது, இது வந்து ஆல்ரெடி கட்டின பில்டிங்கை கொஞ்சம் புதுப்பிக்கிறது. அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு எவ்வளோ கிடைச்சதோ அத்தனை கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னா, கிளாஸஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற கிளாஸஸ் நாங்கள் ரெடி பண்ணி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட முக்கியம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு ஆன் டைம்ல நீங்க பார்க்க முடியும். அண்ட் வெக்காபுலரி எப்பயுமே ஆன் டைம்ல பார்த்துட்டீங்கன்னா இட் வில் சேவ் so much time. அதனால நீங்க கொஞ்சம் நம்ம கூட அப்படியே கோப்பப் பண்ணி வந்துருங்க. தேங்க்யூ.